ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வேடலாக போயிட்டுருக்கு. என்னென்னா அன்ஷிதாக்கும் விஜய் விஷாலுக்கும் இந்த வாரத்தை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. அவங்களுக்கு எந்த வாரமும் மறக்க முடியாது. குறிப்பாக தர்ஷிகா போனதுலேருந்து எந்த நாளையும் அவங்களால மறக்க முடியாது. அது வேறு விஷயம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்துட்டு அன்ஷிதாவை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஆல்ரெடி விஜய் விஷாலே போட்டு விஜய் விஷால்ன்ற பாருங்க, விஜய் சேதுபதியே வந்துட்டு வச்சு செஞ்சார். இப்போ வந்து ஜாக்லின் வந்து புரட்டி எடுக்கிறாங்க. என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதாவது இந்த இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் யாரை எதை சொல்லுவீங்க அப்படின்போது, சார் நான் வந்து அன்ஷிதாவை சொல்கிறேன் சார், இந்த வீட்டில் வந்துட்டு எல்லாருக்குமே பாசமாக இருப்பேன், எல்லாரையும் நான் அன்பாக பார்த்துப்பேன். ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போயிடுச்சு, தப்பாக போனால் கூட நான் வந்து அதை அன்பாக சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு இங்கே எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க சார். ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அட்ரினல் ரஷ் வரும்போது ஒரு சில விளையாட்டில் அது வெளியே வந்துடுது சார். அவங்களுடைய அந்த உள்ளே இருக்கிற நரித்தந்திரம், கோபமாக இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல கோவப்பட்டுறாங்க, அவங்களும் பட்டுறாங்க. ஆனால் அதை திருப்பி மறைக்கிறதுக்கு உடனே அன்பானவங்க மாதிரி அப்படியே பாசமாக பண்ணி ஏமாற்றிடுவாங்க சார். இப்போ விஷாலுக்கு அப்போ விஜய் சேதுபதிக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் அதை கிளியராக வந்துட்டு நம்ம அன்ஷிதா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதில் என்னம்மா ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ அழகாக ஜாக்லின் திரும்ப சொல்கிறாங்கன்னா, சார் இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, நாம் ஒரு தப்பு பண்ணிடுறோம், அந்த தப்பை மறைக்கிறதுக்கு நாம் பாசமானவங்க மாதிரி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அந்த தப்பு மறைஞ்சிரும். அப்புறம் அந்த தப்பு நடந்த இடத்துல இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சே அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா, ஏதோ கோவத்தில் பண்ணுறாங்க, விட்டு தலங்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சார். அதே மாதிரி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வச்சுக்கிறாங்க சார். யாரெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிட்டா அது வந்து இந்த கேமுக்கு ரொம்ப பிரச்சனை இல்லாமல் இருக்குமோ அவங்களெல்லாம் வேணும்ட்டுமே வந்துட்டு கூடையே வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க சார். இதுதான் சார் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு போட்டு பொழந்தாங்க. இந்த பக்கம் அதாவது அன்ஷிதா வந்து ஜாக்லின் பார்த்த கண் அப்படியே அங்கேயே தான் இருக்குது, கம்மு போட்டு ஒட்டினா மாதிரி. இந்த பக்கம் திரும்பவே இல்லை. அவ்வளோ வன்மம் கோவங்கள். ஜாக்லின் உனக்கு வச்சுக்கிறேன் வேட்டுன்று. அடுத்தது வந்து ஜாக்லின் அவங்க வச்சு செஞ்சாங்க, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால் அன்ஷிதாவோட கேம் அப்படி தான் இருக்குது. விஜய் விஷால், அருண், ஏன் முத்து கூட நிறைய இடங்களை வந்து திட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்டே போய் நடிப்பாங்க. முத்து வந்து இப்போ வந்து ஃபீலிங்கில் இருக்கும்போது 2-3 இடத்துல போய் அவங்க போய் பண்ணாங்க. இப்போ எப்படி ஆகுதுன்னா, திட்டுறவங்க அங்கே வந்து திரும்ப வந்து பாசமாக பண்ணும்போது இப்போ ஜாக்லின் சொல்கிற விஷயங்கள் தானே நம்மளுக்கும் புரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி, அன்னை தெரசான்னு பேர் வாங்கினவங்க இவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் ஏன் தான் சொன்னோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொன்ன வாயை வந்துட்டு உப்பு தண்ணி போட்டு கொப்பளிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கோவம் வர மாதிரி அன்ஷிதா வந்துட்டு நம்மளுடைய கேமை கொடுத்துட்ருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இப்போது ஜாக்லின், அன்ஷிதா இவங்க 2 பேரில் உங்களுக்கு யாரோட கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.